ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கோல்ஸ். இன்றைக்கி இல்லம் தேடி கேள்வியில் ஹைடெக் லேப் பற்றின முக்கியமான அப்டேட் தான் சொல்ல போகிறேன். மெயினாக யாருக்கு அப்படின்னாக்க இந்த மெயில் ரிசீவ் ஆகிருக்கவங்களுக்கு தான். இந்த மெயில் பார்த்தோம் அப்படின்னாக்க அடுத்த சிபிடி டெஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ரொம்ப நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகலை. ஏன் வரல, நான் நல்லா தான் பண்ணேன் ஆனாலும் நான் செலக்ட் ஆகலை அப்படின்லாம் நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இது வருத்தப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது ஒன்று வரும், நம்ம அதை இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அவசரப்படாமல் இந்த மெயில் வரட்டும், இன்றைக்கும் நாளைக்கு டைம் கொடுப்போம். லேட்டாக அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே லேட்டாக கூட மெயில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் மெயினாக இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா மெயில் ரிசீவ் ஆனவங்களுக்கு தான். இந்த மெயில் ரிசீவ் ஆனவங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினலாக தான் இருக்கணும். என்கிட்ட சர்டிஃபிகேட் காலேஜில் இருக்குது, இல்லை நான் வேறு ப்ளேஸில் இருக்கேன், நான் இப்போ படிச்சுட்ருக்கேன், அதனால் எல்லாமே காலேஜில் இருக்குது அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு இதை பற்றின விஷயத்த உங்களோட கோஆர்டினேட்டர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா அவங்க மூலமாக தான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்ல முடியும். அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுக்காங்க, என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அவங்கள கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலில் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் அதை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்ணுறேன். ஆனால் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினலாக தான் இருக்கும். எங்கே நம்ம வேலைக்கு போனாலும் நம்மளோட ஒரிஜினல்ஸை பார்த்துட்டு தானே ப்ராசஸ் பண்ணுவாங்க. அது போல் தான் இதுவும் ஒரிஜினல்ஸை பார்த்து தான் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சரியாக இருந்தால் மட்டுமே நம்ம அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான் ஒவ்வொரு பிளாக்லேயும் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்த அந்த சிபிடி டெஸ்ட் நல்லாவே அட்வான்ஸ்டாக இருக்க போது 45 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அந்த 50 கொஸ்டின்ஸையும் முடிக்கணும். ஸோ நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்கள் கோஆர்டினேட்டர்கிட்ட சொல்லி அதை கன்வே பண்ணிக்காங்க. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்கள்ட்ட சொன்னிங்கன்னா ஏதாவது ஒரு இது கிடைக்கும், நமக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக எல்லோரும் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணுங்கள். இது வேணுமா அது வேணுமான்லாம் சொல்லி பார்க்க வேணாம். நீங்கள் ஏற்கனவே நான் என்னென்ன லிஸ்ட்டு இருக்குது, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நான் நம்மளுடைய போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இருக்க எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன செஞ்சோமோ டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், கேடு, அது போல் எல்லாமே இருக்குது. என்ன கம்ப்யூட்டர் கோர்சஸ், டிப்ளமா, 10th 12th யூஜி, பிஜி, பிஎட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன உங்கள்கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு ஸ்கேன் காப்பியும் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ஃபோனில். ஃபர்தராக நமக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இது போல் வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ்.